அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். இன்னைக்கு நாங்க ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாரும் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ எங்க பொண்ணு அந்த சாப்பாட்டுல, அந்த குழம்புல இருக்கிற அந்த காய்ங்க, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்து வெளிய பால் பண்ணிட்டு இருக்கிறா. "என்னம்மா இதெல்லாம் சாப்பிடணுமா? அது சாப்பிட்டா தாம்மா அதெல்லாம் உடம்புக்கு ஸ்ட்ரென்த்" அப்படிங்கிறேன். "அட போ டாடி எனக்கு அதெல்லாம் புடிக்கல" அப்படிங்கிறா. சரி சாப்பிட்டு முடிச்ச உடனே அவகிட்ட கொஞ்சம் பொறுமையா உட்காந்து ரிலாக்ஸா கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். அவளுக்கு சின்ன வயசு தான், அவளுக்கு தெரியல. இருந்தாலும் சரி சும்மா பேசுவோமே அப்படின்றதுக்காக அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். அவகிட்ட என்ன பேசணும்னோ அத அப்படியே ஒரு வீடியோவா போட்டா 4 பேருக்கு பயன்படுமே அப்படின்றதுக்காக இந்த பதிவு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அந்த காலத்துல கரிகிரி ஹாஸ்பிட்டல் கட்டும்பொழுது சேற்காட்டுல இருந்து எல்லாரும் போவாங்களாம் நடையா. நடந்தே தான் போகணும். அப்படி போகும்போது மதியத்துக்கு எல்லாரும் சாப்பாடு கட்டின்னு போவாங்களாம். ச தலைக்கு ஒரு துணிய சுத்திக்கிட்டு, தலை மேல பாத்திரத்த வச்சுக்கின்னு எல்லாரும் போவாங்களாம். ஆம், நான் சொல்ற பாட்டியும் அந்த மாரி தலை மேல குண்டான் வச்சுக்கிட்டு போவாங்களாம். வழக்கமா எல்லாரும் வந்து ஒரு இடத்துலயே சாப்பிட்டாக்கா, இந்த பாட்டி மட்டும் போய் தனியா போயிட்டு உட்காந்து சாப்பிடுவாங்களாம். என்ன இந்த பாட்டி மட்டும் தினம் வந்து இது மாரி தனியா போய் சாப்பிடுறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டா ஒருத்தர் என்ன பண்ணாராம், என்னதான் பண்றாங்க பார்க்கலான்னு போனாக்கா, அந்த ஆளுக்கு ஒரே ஷாக்காம். ஆமாங்க. அந்த பாட்டி குண்டான்ல சாப்பாடே இல்லைங்க. மத்தவங்கலாம் களி, கூழு, கஞ்சி ஏதோ எடுத்துன்னு வந்து சாப்பிடுறாங்க. ஆனா அந்த பாட்டியினுடைய குண்டான்ல சாப்பாடே இல்ல. வெறும் குண்டான். அந்த குண்டான்ல ஆடாம இருக்கிற மாரி சைஸ்க்கு ஒரு கல்ல எடுத்து வச்சுட்டு டெய்லி வருவாங்களாங்க அவங்க. டெய்லி அந்த வெறும் கல்ல தல மேல சுமந்துட்டு வந்து, மதியம் சாப்பிடுற மாரி தனியா போயிட்டு, அந்த கல்ல எடுத்து வெளிய போட்டுட்டு, வயிறு நெறைய தண்ணி குடிச்சுட்டு, முகத்துல ஒண்ணுமே தெரியாத மாரி அர்த்தம் வந்து பேசுவாங்களாம். இது உண்மையிலேயே நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. நான் உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். அந்த பாட்டி கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்தாங்க. எனக்கு தெரியும். அவங்க பேர் மட்டும் வேணாம்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்ல ஒரு 7, 8 பேர் வேலை செய்வாங்க. மாடு மேய்க்கிறது, விவசாயம் பண்றது, விறகு பொறுக்குறது அந்த மாரி ஒரு 7, 8 பேர் வேலை செய்வாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டம்மா ஆ கஞ்சி ஊத்துவாங்க. பெருசா ஒரு பெரிய பாத்திரத்துல நல்லா கரைச்சு கஞ்சி ஊத்துவாங்க. இப்படிதான் குடிக்கணும் அவங்க. ஆ இப்படி குடிச்சுன்னே இருந்தாக்கா அவங்க ஊத்தினே இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, குடிச்சுன்னே இருக்கணும். மூச்சு அடைக்குதுன்னு இப்படி இப்படியும் தலையாட்டுனீங்கன்னு வச்சுங்க. இப்படி இப்படி இருங்க இருங்கன்னு தலையாட்டுனீங்கன்னு வச்சுங்க. அவங்க அடுத்த ஆளுக்கு போயிடுவாங்க. ஐயோ! உனக்கு இவனுக்கு போதும் போல இருக்குது. அவ்வளோதான் அடுத்த ரவுண்டு வராது. ஸோ அந்த மாரி அந்த காலத்துல பசியினுடைய கொடுமை அந்த அளவுக்கு ருத்ர தாண்டவம் ஆடியிருக்கு அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் ஒரு சின்ன வயசு தான். எனக்கு கூட அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் ஒரு கசப்பான அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இருந்திருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது கூட பசியெல்லாம் அந்த அளவுக்கு கோரமா இல்ல. இருந்தாலும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. இன்னைக்கு பார்க்குற அந்த இட்லி, தோசை அது எல்லாமே எங்களுக்கு அன்னைக்கு வந்து பலகாரம் மாதிரி. எப்பயாச்சும் தான் பண்டிகைகள் நாட்கள்ல தான் இட்லி, தோசையே செய்வாங்க. அப்படி செஞ்சா கூட எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, நான் சின்ன பையன்றதுனால எனக்கு 1 1/2 தோசை. ஒரு தோசைய அப்படியே அந்த தோசை கரண்டிலேயே அப்படியே குத்தி, அத 2 பாதி ஆக்கி, எனக்கு 1 1/2 தோசை, எங்க பாட்டிக்கு, எங்க அக்காவுக்கு 1 1/2 தோசை. எங்க அண்ணன் பெரியவன் 2 தோசை. ஸோ இப்படிதான் நாங்க வந்து அந்த தோசைய வந்து சாப்பிட்டுருக்குறோம் அந்த காலத்துல. இட்லி எல்லாம் சுட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த சுட்ட இட்லியிலேருந்து 1, 2 நான் சுட்டு பாக்கெட்ல போட்டுன்னு போயி, எங்கனா விளையாடுற இடத்துல சாப்பிடுறது. வெறும் இட்லி பாக்கெட்ல சுட்டு போட்டுன்னு போய் வெளிய போய் சாப்பிடுறது. எப்பயாவது பசி எடுத்துச்சுன்னா, எதுவும் இல்லனாக்கா ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்றதுன்னா, மூட்டைகள்ல அந்த கலக்கா புண்ணாக்கு இருக்கும். அத எடுத்து அடுப்புல போட்டோம்னு வச்சுங்க, கொஞ்ச நேரம் அப்படியே தீஞ்சுச்சுன்னா, அத எடுத்து சாப்பிடுறது. அது ஒரு மணமா டேஸ்ட்டா இருக்கும். ஒரு இன்சிடென்ட் நான் உங்ககிட்ட மறுபடியும் பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஒரு தடவ எங்கேயோ வெளிய போயிட்டு வீட்டுக்கு வரேன். வீட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கெட்ட வாடை. எலி செத்த நாத்தம்.
வழக்கமா பூனை தூக்கின்னு வந்து போட்டுரும், இல்லை எலிக்கிளி அங்கே எங்கன்னா சேர்த்துரும். அந்த பானை சந்துங்கள்ல, இந்த ஓர சந்துல, மூட்டை சந்துங்கள்ல, இல்லை பரண மேல எங்கன்னா சேர்த்துரும் எப்பயாவது. ஏன்னா எங்களுக்கு ஓட்டு வீடு. எலிங்க இருக்கும், எலி எப்பயாவது செத்துரும். அந்த மாதிரி ஏதாவது எலி கிளி செத்துச்சான்னு சொல்லிட்டு அந்த எல்லா இடத்துலையும் தேடுறோம். எங்கேயுமே எலி இல்லை. பரண மேலெல்லாம் ஏறி தேடுறோம். அந்த மூட்டை கீட்டை எல்லாத்தையும் ஓரம் கட்டி சாமர்த்தியம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பார்த்தெல்லாம் எலி தேடுறோம். செத்து போன எலியை எங்கேயுமே காணும். ஏன்னா அது ஒரு கெட்ட வாடை வருது, நாத்து அடிக்குது, எங்குமே காண மாட்டான்னு பரணியை விட்டு கீழே இறங்கிட்டு அப்படியே மூக்க அப்படி அப்படி பண்ணிக்கிட்டே அப்படியே மூக்க அப்படி எடுத்துன்னு அப்படி போறங்க. அங்க எங்க அம்மா சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த குண்டால தான் குப்புன்னு நாத்து அடிக்குது. அதை திறந்து பார்த்தா எங்க அம்மா சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ரேஷன் அரிசி சோறு. அந்த மாசம் ரேஷன்ல போட்ட அரிசி எலி செத்த நாத்து அடிக்குது அந்த சோறு. வெளியே வரைக்கும் நாத்தடிக்குது. ஆனா எங்களுக்கு வேற எந்த ஆல்டர்னேட்டிவுமே இல்லை. இன்னைக்கு வேற சாய்ஸ் இல்லை. அதை தான் சாப்பிட்டு ஆகணும். என்ன பண்ணோம், மறுபடியும் கொஞ்சம் சுடு தண்ணியை காய வச்சு அந்த சுடு தண்ணியில அந்த சோத்தை மறுபடியும் போட்டு கழுவி நல்லா, அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு சாம்பார் கொஞ்சம் நிறைய ஊற்றி அந்த நாத்தம் தெரியாத மாதிரி, அதுக்கப்புறமா அந்த சாப்பாடை சாப்பிட்ட அனுபவம் இன்னைக்கும் எனக்கு அந்த நாக்குலயும் அந்த மனசுலயும் நிக்குது. ஆமாங்க. சாப்பாடுக்கு அந்த அளவுக்கு எனக்கு கூட கஷ்டம் தெரிஞ்சிருக்கு. இதை நான் என் பொண்ணுகிட்ட சொல்றேன். அட போ டாடி அப்படிங்கிறேன். என் பொண்ணுக்கு நான் சொன்னேன், அம்மா நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து எதையெல்லாம் நீ எடுத்து வைக்கிறியோ, நீ பூண்டு எடுத்து வச்சினா அதுக்கு நீ ஒரு மருந்து சாப்பிடணும், குடிக்கணும். நீ வெங்காயத்தை தனியா எடுத்து வச்சினா அதுக்கு ஒரு மருந்து குடிக்கணும். நீ காய்கறியை எடுத்து தனியா வச்சினாக்கா அந்த விட்டமின் டெஃபிஷியன்சிக்கு ஒரு மருந்து குடிக்கணுமா. நீ எதையெல்லாம் நல்லவைகளை ஒதுக்குகிறாயோ அதற்கெல்லாம் ஆர்டிபிஷியல் மெடிசன்ஸ் நீ குடிச்சே ஆகணுமா அப்படின்னு. சரிங்களா? இது ஒரு சின்ன நிகழ்வு தான். நம்ம கல்யாணத்துக்கு போறோம். அங்க ஒரு 10, 15, 20 வெரைட்டி நமக்கு சர்வ் பண்றாங்க. ஆனா அத்தனையும் நம்ம சாப்பிடுறது இல்லை. நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடே ஃபேன்சி ஆயிடுச்சு. டயட். ஓ எனக்கு அது பிடிக்காது, எனக்கு எது பிடிக்காது. உங்களுக்கு டயட் ஃபாலோ பண்றதா இருந்தா உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. தேவையில்லாதத இலை நிறைய ரொப்பிக்கிட்டு அது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, பாழ் பண்ணாதீங்க. பாழ் பண்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. புரியுதுங்களா? அதாவது நம்ம தட்டுல ஒரு அரிசி பருக்கை சாதம் நமக்கு தட்டுல வருது அப்படின்னா அதுல நம்ம பேர் எழுதி இருக்கும். ஆமாங்க. நம்ம இல்லாம அது வராது. அது எத்தனை கஷ்டங்களை தாண்டி, எத்தனை தடைகளை தாண்டி அது நம்ம தட்டுக்கு வந்திருக்குதுன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா அந்த ஒரு பருக்கை அரிசி சாதம் கூட நீங்க வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. எனக்கு ஒரு குணம் இருக்கு. நான் சாப்பிடும்போது எப்பயாவது சாதம் எரிஞ்சிட்டா எல்லா பருக்கையுமே நான் எடுத்து தட்டுல போட்டுருவேன். தவறியும் கூட என் சாதத்தில் ஒரு நெல்மணி வந்துவிட்டால் அந்த நெல்மணியின் உள்ளிருக்கிற அந்த சாதத்தினை நான் சாப்பிட்டு விட்டு வெறும் அந்த சக்கையை தான் வெளியே போடுவேன். இது பெருமைக்கு சொல்லலைங்க. அந்த சத்தினுடைய அருமையை நான் புரிந்திருக்கிறேன். ஆமாங்க. சாப்பாட்டுடைய அருமை எனக்கு தெரியும். அதனால நான் என்னைக்குமே சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேன். என் தட்டுல பாத்தீங்கன்னா சுத்தமா நக்கி எடுத்துட்டு இருப்பேன், வயிற்று எடுத்துட்டு இருப்பேன். இலையில பாத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு சின்ன பிட்டு கூட இருக்காது. வெறும் மிளகா மட்டும்தாங்க இருக்கும். அந்த மிளகா சாப்பிட்டாக்கா காரம், அதனால தான் நான் சாப்பிட மாட்டேன். இல்லைன்னா அதையும் சாப்பிடுவேன். ஒண்ணுத்தையும் விட்டு வைக்க மாட்டேன். நமக்கு சோறு முக்கியம் பாஸ். ஒரு விவசாயியினுடைய கஷ்டம், விவசாயினுடைய ரத்தம், விவசாயினுடைய உழைப்பு, விவசாயினுடைய வேர்வை, அவனுடைய தியாகம், அவன் தியாகம் பண்ணி அவன் மார்க்கெட்ல வித்ததுனால தாங்க நம்ம சாப்பிடுறோம் அதை வாங்கி. அவன் வலைய வச்சது அவனே வச்சுக்கிட்டானாக்கா நம்ம கல்லு மண்ணு தான் தின்னணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிகிள் படிச்சுங்க. அந்த ஆர்டிகிள் என்ன சொல்லுதுன்னாக்கா, ஒரு வருஷத்துல இந்தியாவுல உற்பத்தி செய்யப்படுகின்ற 17 மில்லியன் டன்ஸ் ஃபுட் கிரெயின்ஸ்ல கிட்டத்தட்ட 22% ஃபுட் கிரெயின்ஸ் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு அந்த ஆர்டிகிள் சொல்லுதுங்க. உலகத்துல இருக்கிற மொத்த ஃபுட் கிரெயின்ஸ் உற்பத்தி பார்த்தீங்கன்னாக்கா 5.3 பில்லியன் டன்ஸ் பெர் இயர். அதுல 931 மில்லியன் டன்ஸ்
அதாவது கிட்டத்தட்ட 17% உலகத்தினுடைய மொத்த தானிய உற்பத்தி 5.3 பில்லியன் டன்ஸ். அதுல 931 மில்லியன் டன்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுதுமா. கிட்டத்தட்ட 17% ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் அது வேஸ்ட் ஆகுதுமா. ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுது, சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆகுது, வளர்ந்த நாடுகள் எல்லாம் வேஸ்ட் பண்றாங்க. இந்தியாவில் 22% ஃபுட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு வேஸ்ட் ஆகுது. ஆமாங்க, 5 நெல்மணி உற்பத்தி பண்ண அதுல ஒரு நெல்மணி வேஸ்ட் ஆகுது. 5 கோதுமை கிரெயின் உற்பத்தி பண்ணா அதுல ஒரு கோதுமை வந்து உற்பத்தி ஆகுது, வேஸ்ட் ஆகுதுங்களா. இது ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் சொன்ன ஒரு பதிவு. இது ஒரு பக்கம் வந்து உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சோமாலியாங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் சாப்பாடு இல்லாம பசியும் பட்டினியுமா இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்கா லட்சத்துக்கும் மேல. ஸோ ஒரு பக்கம் ஃபுட்டை வேஸ்ட் பண்றாங்க, ஒரு பக்கம் ஃபுட் இல்லாம இறக்குறாங்க. ஸோ நாம அப்படி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாம அந்த நாடுகளுக்கு நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணோம்னா, டொனேஷன் பண்ணோம்னா அந்த மக்களுடைய இறப்பை நாம் தவிர்க்க முடியும். ஸோ நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை தேவையான அளவுக்கு சாப்பிடணும், தேவையில்லாததை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை சேமிச்சு அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம உதவி பண்ணலாம். தேவையான அளவுக்கு நம்ம சமைச்சுக்கிட்டு அதை வரைக்கும் சாப்பிட்டுட்டு அதிகமாக சமைச்சு வேஸ்ட் பண்ணுறதை நம்ம தவிர்க்கணும். இதுவரை பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த பதிவினை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.